எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சித்த மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுறேன். நிஃபா வைரஸ் இந்தியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அத சித்த மருத்துவத்துல எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆ இது ஃபர்ஸ்ட்டு பேட்னால வருது. வௌவால்கள் அதாவது இன்ஃபெக்டட் பேட்ஸு அதோட எக்ஸ்கிரீட்டா மூலமாவும், அது ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தா, அந்த பழங்கள வந்து நாம உட்கொள்றது மூலமாவும், அதோட எக்ஸ்கிரீட்டா வந்து ஏதாவது வேற ஒரு அனிமல்ஸ் வந்து அத உட்கொண்டு, அந்த அனிமல்ஸோட ப்ராடக்ட்ஸ் நாம சாப்பிடுறது மூலமா, இல்ல டேக் கேர் பண்றது மூலமா இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட சிம்ப்டம்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம்னா, காஃபு, ஃபீவர், டிசீனஸ், கன்ஃப்யூஷன், என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்ற மூளை வீக்கம், இந்த மாதிரி சில சிம்ப்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து எந்த க்யூரும் கிடையாது. ஆனா, இதுக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு நீங்க சித்தால வந்து 3 விதமான ஹெர்ப்ஸ் இந்த மேனேஜ்மென்ட் அப்ரோச்ல உபயோகப்படுது. அது என்னென்னன்னு பார்த்தா, சீந்தில் டைனோஸ்போரா கார்டிஃபோலியா, திப்பிலி, அதுக்கப்புறம் வந்து அஸ்வகந்தா, அமுக்ரா அப்படின்னு சொல்ற வித்தானியா சோம்னிஃபெரான்னு சொல்ற அமுக்ரா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த அமுக்ராவே சீந்திலுமே வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்றது தான். இன்னொன்னு வந்து என்னன்னா, டீடாக்ஸ் பண்றது மூலமா இது அப்ரோச் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ நிஃபா வைரஸ்க்கு நீங்க டீடாக்ஸ் பண்ணணும். இந்த ஹெர்ப்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும். அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி அ அதோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதாவது அது கன்டேஜியஸா இருக்கிறதுனால அதிலிருந்தும் பாதுகாத்துக்கணும். இந்த டிப்பு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு டிப்போட நாளை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அறம் வாழ்க வளம் பெறுக.